துருவ் ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் திருநெல்வேலியில தான் இருந்து கபடி கற்றுக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று இந்த வாழ்வியலை புரிஞ்சுக்கணும்னு சொல்லியும் இங்கே இருந்திருக்காரு 1.5 வருஷம். மனத்தி கணேசன் சார் எவ்வளோ தூரம் அவருக்கு வந்து கபடி சொல்லி கொடுத்தாருன்றது தெரியும். ஒரு 95% சொல்லியிருந்தாலும் ஒரு 5% நீங்களும் அவருக்கு வந்து கபடியில் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு தகவல். அது தகவலாகவே இருந்துருமா இல்லை அது ரூமர் தான். 5% இல்லை, 1% கூட இல்லை. டே இங்கே பாரு, திருநெல்வேலிக்கு போகிறான், நம்ம ஊர், நீ ஊர்க்கார மாதிரி வந்து சுற்றிட்டு இருக்காத. ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு, அவன் கபடி வந்து விளையாடணும், அதுக்கு நீ அவன் கூடயே இருக்கணும், அவனுக்கு ஸ்லாங் சொல்லிக் கொடு, பசங்களோட பழக வை, பேசவே எல்லாம் பண்ணு, ஆனால் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். துரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அடிக்கடி பற்றக்கூடாதேன்ட்டு நான் அப்படி நினச்சிக்குவேன். அடிப்பட்டுட்டுனா அங்கேருந்து ஃபோன் வந்துடும், என்னடா செய்த அப்படிம்பாரு. அவர் விளாண்டு கீழே வந்து அடிப்பட்டாலும் அங்கே நமக்கு தான் திட்டு, அவர் திட்டுறாரு, நமக்கு தான் திட்டு. ஏன்னா நான் தானே பொறுப்பு. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமான பொறுப்பு இருந்துச்சு. ஹீரோவை பார்த்துக்கணும். அது போக ஊர்லேருந்து பசங்க வந்துருப்பானுங்க, அவங்ககிட்ட வந்து ஹீரோங்கிற இந்த இது இருக்கும், அதை அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மறுபடியும் அதுக்கப்புறம் துருவ் சார் கூட வந்து பசங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டானுங்க. அவர்கிட்ட அந்த பசங்கள்கிட்ட விளையாடுற கபடி பசங்கள்கிட்டே வந்து நல்ல ஸ்லாங் நல்லா கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொன்று, கபடி முழுக்க முழுக்க துருவ் சாருக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தது வந்து நம்ம டைரக்டர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. ஆமாம்,